ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பிரதமர் நரேந்திர மோடியின் முகநூல் வீடியோ சமீபத்தில் தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் முக்கிய பிரமுகர்களின் கணக்குகளை கையாள்வதில் புதிய பாதுகாப்பு நெறிமுறைகளை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்ற ஜூலை 28 நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து மாணவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய வீடியோ முகநூலில் இருந்து நீக்கப்பட்டு பின்னர் சரி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சர்ச்சை எழுந்த நிலையில் தானியங்கிய பிழைகள்தான் இந்த தவறு நடந்ததாக மெட்டா விளக்கம் அளித்து மன்னிப்பும் கோரியிருந்தது. எனினும் இந்த விளக்கத்தில் அரசுக்கு முழு திருப்தி இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய உயரதிகாரிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சம்மனம் அனுப்பியது. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள மெட்டா நிறுவனம் இதற்கான காரணங்களை விளக்கி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அடுத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய உயரதிகாரிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் எதிர்கால கொள்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.